சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. 10 வருஷம் முன்னாடி தாலியை கயத்தி கணவரோட முகத்துல வீசி எறிஞ்சு எனக்கு உங்களோட வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு அம்மாவும் அவங்க 3 பசங்களை தூக்கிட்டு வெளியே போயிருக்காங்க, பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா இப்போ திரும்பி இங்க வந்து கணவரோட வாழ விருப்பப்படுறேன், பசங்களுக்கு அப்பா வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. அந்த கணவரும் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை பார்க்கலாம். சொல்லுங்க, அவங்க பேரு? என் பேர் காயத்ரிங்க மேடம். காயத்ரி, நீங்க? என் பேர் ரோகிணி. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? நான் +2 முடிச்சுட்டு இப்ப ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன ஜாப் பண்றீங்க? அக்கவுண்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். ஈரோட்ல பிகாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிகாம் கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். வெரி நைஸ். நீங்க? நான் நந்தா காலேஜ்ல பிபிஏ படிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சேன். வெரி குட் வெரி குட். நீங்க? என் பேர் சௌத்ரி ஏறிக்கிறேன். ஆ ஏஐடி ஸ்கூல்ல ஈரோட்டில் அதிக +1 முடிச்சுட்டு +2 வரேன். +2 போறீங்க. +2 சரி, சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? மேடம், எனக்கு அப்பா அம்மா வந்து இப்ப பிரிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு நாளா இப்ப பிரிஞ்சிருக்காங்க? 10 இயர்ஸ் பிரிஞ்சிருக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அம்மாவுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. அவங்க வந்து அவங்க பெரியப்பா வீட்டுல தான் வளர்ந்தாங்க. அவங்க தான் சொந்த அத்தை பையனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. எங்க அப்பா வந்து அத்தை பிள்ளை மாமா பையன் மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ணிட்டு ஒரு 10 இயர்ஸ் பேக்ல அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, மாமா வீட்டுல அத்தை வந்து சொன்னாங்க, அதாவது உங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தரோட வச்சிருக்கிறவங்க தொடர்பு இருக்கு, அதனாலதான் உனக்கு சரியா உன்னை பாக்குறது இல்ல, உன் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வித்துட்டு இருக்கிறாங்க, கடைசி வரை நாங்களே உன்னை பாத்துக்கிறோம், வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க அப்பா அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வித்திருந்தாரா? அவர் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமா பிசினஸுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் அதை யூஸ் பண்ணியிருந்தாரு. அது வந்து இவங்க மாத்தி சொல்லிட்டாங்க. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அம்மா அது வந்து ஓப்பனா கேட்கல, எதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஜுவல்ஸ் எல்லாம் விற்கிறீங்க, என்ன கணக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து பிசினஸ்க்காக தான் போடுறேன், அந்த பணம் உனக்கு திரும்ப வரும், அதை பத்தின டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேட்காத அப்படின்னாங்க. இவங்க வந்து சரி நம்மளை வளர்த்துனவங்க ஒருபோதும் நம்பிக்கையா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்ற பேச்சுல தாலியை கழட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 8 இயர்ஸா அவங்க கஸ்டடியில தான் நாங்க இருந்தோம். ஓ, நீங்க அம்மாவோட பெரியப்பா பெரியப்பா வீட்ல? கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. அம்மா ஒரே பொண்ணு. அவங்க ஒரு 8 இயர்ஸ் எங்களுக்கு மந்த்லி 5000 கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அதுல தான் நீங்க எங்களோட வருமானம் ஓடிட்டு இருந்தது. வாடகைக்கு இருந்தீங்களா? வாடகைக்கு தனியா நாங்க குடியிருந்தோம். எந்த ஊருமா? ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இருந்தாங்க மேடம். அம்மா மிஷின் தைப்பாங்க. அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு அப்படியே அவங்க கொடுக்குற 5 ரூபாயை வச்சு எங்களை மெயின்டைன் பண்ணி 3 பேருமே மெட்ரிக்ல படிக்க வச்சாங்க. அப்புறம் +2 முடிச்சேன். அவங்க படிக்க வைக்கிறதா சொன்னாங்க. ஆனா வந்து அதுல கொஞ்சம் சில சிக்கல்கள் வீட்டுல பெரியவங்க வந்து பிள்ளைங்க இதுக்கு மேல படிக்க வேண்டாம்னு சொல்றாங்க, அவங்கள தெரியாம தான் படிக்க வைக்கணும், வேணா அப்புறம் முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி அந்த சிச்சுவேஷன், தாய் மாமா வேணும்ல அவரு? தாய் மாமா. அப்புறம் நாங்க அதுக்கு ஒத்து வரலை. சரி அவங்கள நம்பி பாதி படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிற்கால ஃபீஸுக்கு எல்லாமே அம்மா அங்க போய் நிக்கணும், வருமானம் நமக்குள்ள இவ்வளவுதான் இருக்குது, படிக்க முடியாத சூழ்நிலை அப்படின்ட்டு
நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் +2 முடிச்சுட்டு. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு பேக் வந்து எனக்கு மேரேஜ் பேசின டாபிக் எடுத்தாங்க. அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல என்னோட ரிலேஷன் பையன் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாங்க. அப்போ வந்து ஓனர் வந்து சரி 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, நாமளே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சஜஷன் வந்து எங்கள் தாத்தா பெரிய தாத்தா வந்து அம்மாட்ட கேட்டாங்க. அதுக்கு அம்மா வந்து இல்லைங்க பெரியப்பா அது சரி வராது, நமக்குள்ள சொந்தத்துக்குள்ளே கொடுக்க வேண்டாம், சொந்தத்துக்குள்ளே கொடுத்து எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. 2வது இப்போ எனக்கு பின்னாடி தங்கச்சி இருக்கிறாங்க, அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, மாமா வீடு தான் பார்த்தாங்க. ஏதோ பொண்ணு பையன் ஒரே கல்ல வேலை செஞ்சு ஒரு தப்பான நோக்கம் வந்துடும், வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை இந்த காலத்தில் உனக்கு யார் வந்து பவுனே இல்லாமல் அவங்களே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, உனக்கு யார் அப்படி செய்வாங்க, நீ என்ன பவுன் வச்சுருக்கியான்னு சொல்லி கேட்டாங்க. பவுனெல்லாம் இல்லைங்க பெரியப்பா, நீங்கள் சொல்லி தான் எல்லா ஜுவல்ஸும் வீட்டில் எல்லாம் அவருக்கு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி எங்களால் நாங்கள் சொல்கிறபடி செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் பார்ப்போம் அப்படின்னாங்க. சரிங்க பெரியப்பா நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், ஒன்று எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி ஏதாவது ஏற்படுத்தி கொடுங்க, வருமானத்துக்கு நாங்கள் நிரந்தரமாக எங்கள் பொழப்பு நடத்திக்கிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கள் கையில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃப்யூச்சருக்கு டெபாசிட் யூஸ் ஆகும் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். என்ன வயசுல உங்க பாட்டி தாத்தா இருந்தாங்க? அம்மாவுக்கு வந்து 2.5 வயசு இருக்கப்ப தாத்தா இருந்தாங்க, 17 வயசு இருக்கப்போ பாட்டி இருந்தாங்க. அப்ப பாட்டி எதுவுமே சொல்லி அவங்க அம்மாட்ட? இருந்தது, ஆனா அவங்க சின்ன வயசுங்க, அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருந்தாங்க. அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க? எது கேட்க மாட்டாங்க. அம்மாவும் ஆயாவும் தனி வீட்டுல இருந்தாங்க. அப்ப அம்மா வந்து என்னன்னா லேட் பேபிங் 25 இயர்ஸ் கழிச்சு தான் பிறந்தாங்க அவங்களுக்கு. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து அவங்க கையில 44 பவுன் மட்டும்தான் இருந்தது. அந்த பவுன் பாட்டி இறந்த உடனே மாமாவுக்கு வந்து மில்லுல கொஞ்சம் லாஸ் ஏற்பட்டது. ஆயா வந்து உடம்பு சரியில்லாம ஒரு 17 நாள் கோயம்புத்தூர் கேஜில அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல எல்லாம் வீட்டுல இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் வித்துதான் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஆனா மில்லு இப்ப கொஞ்சம் நட்டத்துல இருக்குமா, என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னாங்க. இந்த இருக்கிற ஜுவல்ஸையும் வந்து அவங்க கையில கொடுத்துட்டாங்க. அந்த 44 பவுன் உங்க அம்மாக்கு வரலைங்க. அது என்ன பண்ணாங்கன்னா மேரேஜ் டைம் அப்போ 35 பவுன் எங்க அம்மா கையில மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்க வீட்டுல இப்ப ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகி இப்ப இவங்களும் விட்ட சூழ்நிலையில இந்த ஒரு 6 months பேக்கு அம்மாவுக்கு இப்போ உடம்பு முடியாம கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணோம். என்னாலையும் ஒரு 6 months அவங்கள பார்த்துக்கிட்டு வேலைக்கு போக முடியல. அப்போ சரி அம்மாவுக்கு வந்து இந்த 35 பவுன் மேரேஜ் பண்ண சீர்வரிசை அப்பா தனியா இருக்காரு, நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லி கேட்டோம். அப்ப அப்பா என்ன சொன்னாருன்னா, நாங்கெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா வேலை செஞ்சு மாமாவோட மில்லில் தான் எல்லாம் வேலை செஞ்சாங்க. அக்கா இவன் அப்பாவோட தங்கச்சி 3 பேரு, அவங்க தம்பி எல்லாம் வேலை செஞ்ச காசுல நான் ஒரு 2 lakhs கொடுத்து வச்சிருந்தேன். அப்ப அந்த டைம்ல உள்ள பவுனு தான் வந்து நாங்க உங்களுக்கு 35 பவுன் உங்க அம்மாவுக்கு போட்டோம். அதை நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், என்னோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன். உங்க அம்மா ஏமாந்தது வந்து உங்க மாமா வீட்டுல தான். அந்த 2 லட்சம் ரூபாயில தான் 35 பவுன் கொடுத்திருக்காங்க. 35 பவுன் போட்டதாக சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட அப்பாட்ட போய் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இந்த மனித உரிமை கழகத்துல கேஸ் கொடுத்திருந்தோம். அப்ப அப்பாட்ட பேசினப்பதான் தெரிஞ்சது, அப்பா பிரிஞ்ச அந்த சமயத்துல எங்க மாமா வீட்டுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. அதாவது எங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்கிறது தான், இருந்தாலும் நீங்க வந்து பெரியவங்க கல்யாணம் பண்ணி வச்சவங்க, எங்க பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி நீங்க என்ன சீரியஸ் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்தது, வாங்குறதா இருந்தாலும் கொடுங்க. நாளைக்கு 3 குழந்தைங்க இருக்குது, அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க தான் கடைசி வரையும் பார்க்கணும். தந்தைங்கிற கடமை எனக்கு இருக்குது, அதை செய்ய தவற விட்டுறாதீங்க. அதனால உடனடியா பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி குடும்பத்தை ஒன்றுபடுத்தி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர் எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. இப்போ அந்த லெட்டர் வந்து 6 months பேக் தான் அவர்கிட்ட இருந்த காப்பி எங்களுக்கு கிடைச்சது. சரிம்மா, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அப்பா அம்மாவும் நாங்க சேர்ந்துக்கிறதுக்கு கேட்டோம். அப்பா வந்து 10 வருஷம் அவங்க பேச்ச கேட்டு நம்ம குடும்பம் இவ்வளவு தூரம் செஞ்சிருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. சரி இப்ப எங்களுக்காக ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்கன்னா, இப்ப பண்ணி வச்சவங்க எனக்கு கரெக்டான ரீசன் கொடுக்கணும், எதனால பிரிச்சு கூட்டிட்டு போனாங்கன்ற ரீசன் வேணும். அப்புறம் இந்த பவுன் கணக்குக்கு வந்து நான் எடுத்து அழிச்சிட்டதாவும் இன்னொரு ஒய்ஃபை வச்சிருக்கிறதாவும் ஊர் முழுக்க பரப்பி இன்னைக்கு அதுலதான் நான் சேலத்துல நல்லா இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. சோ அதுக்கு உண்டான கணக்கு வழக்குகள் எனக்கு வேணும். சரிம்மா, அந்த பணம் காசு எல்லாம் விடுவோம். உங்க அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு? இப்ப அப்பா வந்து அம்மாவை வந்து ஏத்துக்கிற சூழ்நிலை இல்லை. ஆனா எங்களுக்கு அப்பா இருக்கணும், நாம வந்து பிள்ளைங்களுக்கு செய்யணுங்கிற உணர்ச்சி அவருக்கு இருக்குது. உங்க பேரு? என் பேர் ரவிங்க. உங்க பசங்க வந்திருக்காங்க? இருக்கு, நம்ம இதெல்லாம் இப்போ
ஒரு 1 மந்த்தாக எல்லாம் தனிப்பட்ட முறையில் பேசித்தான் இருக்கோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒய்ஃப் செஞ்ச மிஸ்டேக்கா இல்லை அவங்க செஞ்ச மிஸ்டேக்கான்னு எனக்கு தெரியல. என்ன பிரச்சனை ஆக்சுவலி எதனால பிரிச்சாங்க அப்படி? அது பிரியறதுக்கு முன்னாடி நீங்க சந்தோஷமா தான் இருந்தீங்களா? இல்லைங்க, இது என்னன்னு கேட்டிங்கன்னா மேரேஜ் வந்து அவங்க பிளான் பண்ணி செஞ்சதா தெரியுதுங்க. எங்கள் விருப்பத்துக்காக செஞ்ச மாதிரி கிடையாதுங்க. அது பிறகு கல்யாணம் நடந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, 3 குழந்தையும் பெத்தாச்சு. நீங்க சந்தோஷமா தான் இருந்தீங்களா? எங்களுக்கு எந்த தகராறும் கிடையாது, சந்தோஷமா தான் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது வரைக்கும் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு எனக்கு எந்த தகராறும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பேங்க. நான் வந்து ஃபுல்லாக டூர்லேயே இருப்பேன். நான் வந்து இந்த சினிமா வால் போஸ்ட்லாம் பிரிண்ட் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருப்பேன். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை ஒரு நாள் வந்து நான் வெளியூர் போயிட்டு வரும்போது பிள்ளைக்கு இவளுக்கு படிக்கிறதுக்கு ஏதோ 3000 ரூபாய் பணம் தேவைப்படுறது. வந்தோடனே வந்து காலையில் நான் வந்தோடனே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் 3000 ரூபாய். நம்ம அன்றைக்கி ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன சொல்லிடுச்சு, எனக்கு விடிய தூக்கம் வரல, நெஞ்சு வலிச்சுது அப்படின்னாப்ப. சரிவா ஆஸ்பத்திரி போவோமா அப்படின்னா, இல்லை நான் சேர்ந்து வரலாம், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி திடீர்னு தாலி கட்டி மூஞ்சில் விட்டுருங்க. நேரத்துக்கு எங்களுக்கு அப்புறம் அவர் ஆம்பளைக்கு திடீர்னு மூஞ்சில் ஆத்திரம் வரத்தான் செய்ய அடிக்கத்தான் செய்வான். என்ன மாதிரி முட்டாள்தனம் 3 குழந்தைகளை வச்சுக்கிட்டு திடீர்னு செய்கிறனால அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இல்லை எங்கள் பெரியப்பங்காரன் கட்டி கொடுத்தா உடன்பாடில்லை. நான் சொன்னேம்மா, இது வந்து நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லலாம், கல்யாணம் பண்ணி நீ நானும் கணவன் மணியாக இருக்கும்போது சொல்லிடலாம். 3 குழந்தைய பற்றி தாய் தந்த ஸ்டேஜில் தான் பேச வேண்டாம். அப்படி அவங்க பணத்துக்காக சொல்லியிருந்தா கூட பிறகு யாரையாவது வச்சு கேட்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைஃப்பை பாரு, உன் வாழ்க்கை மொதல், 2 3 குழந்தை எதிர்காலம். இல்ல நீங்க எவ்வளவு நாள் ஒண்ணா வாழ்ந்தீங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 3 பிள்ளைங்க பிறந்திருக்கு, எவ்வளவு நாள் ஒண்ணா ஒரு 16 வருஷம் வந்திருப்போம். 16 வருஷம். 16 வருஷத்துக்குள்ள இந்த புருஷனுக்கும் கணவருக்கும் மனைவிக்கும் எவ்வளவு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கும், எவ்வளவு ஒத்துரிமை இருந்திருக்கும், எவ்வளவு புரிதல் இருந்திருக்கும். எப்படி ஒரே நாள் அப்படி தூக்கி போட்டுட்டு போவாங்க? அது அன்னைக்கு நான் ஊர்ல இருந்து வந்தன்னைக்கு நடந்த சம்பவம் அதுதான். இப்ப கடைசியா எங்க அவங்க எல்லாம் சொல்லி வச்சுதான் எல்லாம் இதாயிருக்கு. ஆக மொத்தம் எல்லாம் இதாகணுமே கடைசியில எங்கிட்ட இருக்காங்க. சேலத்துல நான் ஏதோ ஒன்று செட் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்தேன், நகை பூரா எடுத்து செலவு பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கொண்டு போகணுங்கிறதுக்காக இவங்க இந்த கொடுத்த சீர்வரிசையை அக்கௌண்ட்ஸை பூரா கிளியர் பண்றதுக்காக செய்யறாங்களா என்ன எதுன்னு எனக்கு தெரியல. பட் சீர்வரிசைங்கிறது இது வரைக்கும் எங்க 2 பேரும் சேர்த்து வச்ச சீர்வரிசையும் கிடையாதுங்க. எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு விருப்பத்தையும் கேட்கல, 2 பேரையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பேச்சு முடிவெடுக்கல, 2 பேரும் சேர்த்து சீர்வரிசையும் கொடுக்கலைங்க. இது நடந்த சம்பவம், இது வந்து உண்மை. ஏன்னா இது வந்து எல்லாமே ஒரு நடக்காத ஒரு அதிசயமான. எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க உங்க மனைவியை பிரிஞ்சு? இப்போ வந்து ஒரு 2004 பிரிஞ்சுதுங்க. 9 வருஷம் ஆச்சு. நீங்க தனியா தான் வாழ்ந்துட்டு தனியா இருக்கீங்க. தான். சாப்பாடெல்லாம் எப்படி? ஹோட்டல் சாப்பாடு, செல்ஃப் குக்கிங் வச்சு. இன்னொரு கல்யாணம் பண்ணறத பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை? பிள்ளைகளை பார்க்கணுங்க. உங்க வாழ்க்கையில பல திருப்பங்கள் இல்லையா? ஆமா. என்ன விஷயம்? உங்க திருமணத்துல இருந்து சொல்லுங்க. உங்க திருமணம் உங்க விருப்பப்படி தான் நடந்ததா? இல்ல, ஏன் விருப்பப்படி நடக்கல. ஏன்? அது விருப்பப்படி நடக்கிறதுக்கு பெத்தவங்க இல்ல, அவங்க வளர்த்துனவங்க. அவங்க வீட்டுல தான் நீங்க வளர்ந்தீங்களா? ஆமாங்க. உங்க கல்யாணத்துல ஏன் உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல? விருப்பம் இருக்கு அப்படின்னா அது சொந்தம் வந்து முதலே அம்மா வந்து அந்த மாதிரி சொந்தத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சொந்தத்துல பண்ணி கொடுக்க அவங்க வந்து எங்கிட்ட விருப்பம் அதெல்லாம் இல்ல. பையன் இந்த மாதிரி நல்லா இருக்கிறாப்புல, நல்லா சம்பாதிக்கிறாப்புல, நம்ம சொந்தமா இருக்கிறாப்புல, என்ன சொன்னா நம்ம கேட்டுக்குவாப்புல. வெளியே ஒண்ணு கொடுத்தா ஏதாவது ஒண்ணு ஒன்றும் பண்ண முடியாது, உள்ள கொடுக்கணும்னா ஏதோ ஒண்ணு கேட்போம் பண்ணுவோம், கடைசி வரைக்கும் நாங்களே பாத்துக்கிறோம், நாங்களே பாத்துக்கணும் சொல்லி தான் கொடுத்தாங்க. கல்யாணம் கழிச்சு 10 வருஷம் சந்தோஷமா, 16 வருஷம் சந்தோஷமா தான் இருந்தீங்களா? உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கல? சிறுசு அப்போதைக்கு குடும்ப பிரச்சனை, சிறுசு அது அப்போதைக்கு. எப்படி திடீர்னு தாலி அவுத்து போட்டீங்க? பெத்தவங்க இல்லைங்க மாதிரி அவங்க இதுலயே வளர்ந்துட்டதுனால எனக்கு அவங்களுடைய பாசம் வந்து ரொம்ப அதிகம். இங்க வந்து கணவர் இருந்தா வருவேன், மாமனாரோட பேசுவேன், பண்ணுவேன், மத்தபடி அங்கதான். ஏன்னா எனக்கு வந்து அப்ப எதுவும் அது கிடையாது. அப்பா அம்மா இல்லாத பட்சத்துல அவங்க பண்ணி வச்சதுனால இவங்களும் எல்லாம் அவங்க அத்தை மாமா சொன்னதுனால நான் அவங்களை வந்து எனக்கு ரொம்ப பெருசு தாய் தப்ப நாட்டு நம்ம ஸ்தானத்தை அதுக்கு மேலேயே அது அவங்க வந்து இந்த மாதிரி நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டா பண்ணிட்டு செஞ்சுட்டேன். அதனால வந்து எல்லாம் இருக்கிறதுனால அவங்க மாப்பிள்ளை சேலத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, அங்க இன்னும் கல்யாணம் பண்ணிருப்பாராட்டு இருக்குது, இல்ல போயிட்டு கொடுக்க ஏதாவது தெரியுமா அப்படின்னு. எனக்கு எதுவும் தெரியாதுங்களே, நகையெல்லாம் கழட்டி கொடுத்து பண்ணது அப்படியே தான் இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து
இது வந்து ஒரு சொல்லி இப்படியே என்ன இப்படி இருக்குமோ பண்ணணுமோ செய்யுமோ நாமளும் வெளியே எங்கேயும் போறதில்ல பண்றதில்ல அப்படின்னு அவங்க சொன்ன காரணத்தை வச்சுதான் அந்த சம்பவம் நடந்தது. அப்படி பண்ணிட்டீங்க. அப்படி பண்ணி இப்ப வருத்தப்படுறீங்களா? அவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஏன் வருத்தப்படுறீங்க? ஏன் வருத்தம் இப்பதான் இந்த ஒரு 2 வருஷத்துல தான் அவங்க சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. இவர் ரொம்ப நல்லவர், எந்த மாதிரி தப்பும் கிடையாது, நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்ப இந்த 10 வருஷம் நீங்க வருத்தப்படவே இல்லையா உங்க கணவரை பிரிஞ்சதுல? கணவன் பிரிஞ்சா வருத்தப்பட்டது. அதாவது வந்து நல்லவரே, அதாவது நம்ம நல்லவர் நம்ம புரிஞ்சுக்க முடியலையோ, நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆளுங்க இல்ல எனக்கு. கல்யாணம் பண்ணி வச்சது அவங்கதான், ஆமா. அப்புறம் ஏன் பிரிக்கணும்? அதாங்க பொய்ய சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோங்கிற ஒரு ஆதங்கமா இருக்கலாம். அதான் விருப்பத்தை கேட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்காம நம்ம ஜவுரி கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம ஏதாவது இது அது ஒரு பண்ணி காரணமா அது ஒரு இருக்கு. காரணம் ஒண்ணு இருக்கலாம். ரெண்டாவது எங்க அம்மா சாவறதுக்கு முன்னாடி இவங்க நகை பணம் எல்லாம் அவங்க கஸ்டடியில அப்ப சொத்து பிரச்சனை தானா? சொத்து பிரச்சனையாவும் இருக்கலாம். ஆனா சொத்துக்கு வந்து உண்டான ஆதாரங்கள் இந்த பிள்ளைட்டு இல்லையா? இருந்தா தான் நம்ம எதுவுமே கேட்க முடியும். எதுவுமே இல்லை. நான் அவர்கிட்ட அந்த பெரியவிட்ட கேட்டேன், ஏங்க அந்த அம்மா சாகும்போது தனியா தானே குடியிருந்தது, நீங்க பாடி அங்க வச்சு டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொந்த பந்தங்களை வச்சு இந்த பிள்ளை என்ன யார் கஸ்டடியில வச்சு பார்க்கலாம்னு முடிவு பண்ணி விருப்பத்தை கேட்டு தான் நீங்க கூட்டிட்டு வரணும். நீங்க எதுக்கு நீங்க அப்படியே நேரடியா கூட்டிட்டு வந்தீங்க? அப்ப நீங்க இருந்த வீடெல்லாம் அதெல்லாம் யார் பேர்ல இருக்கு? அது இல்ல, அது நம்ம வாடகை வாடகைக்கு வீடு தான் இருந்தாங்க. நிலம் எல்லாம் இருந்ததா? உங்க அம்மா அம்மா வீடு வாங்கி வச்சிருந்தாங்க, நகை இருந்தது, அப்பாவோட மில்லு பண்ண சகலமும் அவர்கிட்ட தான். ஏன்னா பெரியப்பாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே கல்யாணம், ஒரு நேரத்துக்கு கல்யாணம் ஆச்சு. நான் 25 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன், ஒரே பொண்ணு. அதனால எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. அதாவது அம்மாவும் சொந்தம் தான், அத்தை பொண்ணு மாமா பையன் தான். அவங்களுக்கு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பூரா அங்க பெரியப்பா வீட்டுல இருக்கு. ஒன்னா நீங்க வாழறதுக்கு தயாரா? ஒன்னா வளர்த்து தயார். நீங்க தயார்? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து அதாவது என்னங்க, ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு பிடிமானம் இருக்கணும். இருந்தா தான், அதாவது சேர்த்து வைக்கிறது முக்கியம் இல்லை. இப்ப நீங்க நான் சரி நீங்க சொன்னீங்க நான் சேர்ந்துட்டு போறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனா அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும். ஒரு 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 இது இருந்தா தான். இப்ப இவங்களுடைய நான் இப்ப அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லிட்டேன், அவங்க பிறந்த வீட்டு பிரச்சனை எதுவா இருந்தாலும் உனக்கு எதுவும் கொடுக்க வேண்டியது வர வேண்டியது எல்லாமே முடிச்சு நீ பங்காளி தாயமான வச்சாங்க, அவங்கள வச்சு பேசி கம்ப்ளீட்டா நிவர்த்தி பண்ணி செட்டில்மெண்ட் ஆர்டர் போட்டு வந்துரு. இங்க அதுக்கு பிறகு இங்க வந்தா தான் நான் ஏத்துக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை வச்சு இங்க இப்ப அது கேட்க போறது இல்லையா, கேட்கறே அது வேற விஷயம், அது உங்க சொந்த விஷயம், விட்டுருங்க. ஆனா 10 வருஷம் தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ என்ன காரணத்துக்கு அவங்க கூட போய் இருந்தாங்கிற நான் தெரியாம நம்ம வாழ்ந்தாலும் நாளைக்கு ஒரு கருத்து மாதல் வரும்போதெல்லாம் ஏதாவது சிக்கல் வரும். ரெண்டாவது இப்ப வந்து யாருக்கூட இப்ப ஒரு கடன் வேற இருக்கு, ஒரு 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கடன் இருக்குங்கிறாங்க. இந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் மாப்பிள்ளை வேணும்னா அது வந்து சரியா வராது. பணத்துக்காக ஒரு கடன் ஒரு மாப்பிள்ளை வேணும்னா அது சரியா வராது. வணக்கங்க. வணக்கங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்க. உங்க தங்கச்சி வந்திருக்காங்க இங்க. சரிங்க. என்னதாங்க பிரச்சனை? அவங்க வாழ்க்கையில வந்து 10 வருஷமா அவங்க புருஷனை பிரிஞ்சு இருக்காங்க. சரி சரி சரி. ஆமா, இப்ப பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடன் தொல்லை இருக்கு. சரி சரி. இப்ப ஒன்னா சேர்ந்து வாழணும், புருஷனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. சரி சரி. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா 10 வருஷமா தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, சரி. இப்ப கடன் எல்லாம் ஆயிடுச்சு, கடன் தொல்லை ஆயிடுச்சு, இப்ப அதுக்காக மாப்பிள்ளை வேணும்னா நடக்காது. பிறந்த வீட்டுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்கள நம்பிதான், அவங்க சொல்றதெல்லாம் நம்பிதான் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காங்க. சோ அங்க இருக்கிறத பிரச்சனையெல்லாம் செட்டில் பண்ணி வந்தாதான் நான் ஏத்துப்பேன்னு சொல்றாரு உங்க மாப்பிள்ளை. சரிங்க. இவங்க வந்து உங்க சித்தப்பா மகள் இல்லையா? ஆமா. நீங்க சித்தி அவங்க இந்த உங்க தங்கச்சியோட அம்மா கிட்ட இருந்து நீங்க மில்ல கெட்டும் போது கொஞ்சம் பணக்குறைவு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் நகை பணம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு வந்து ஆதாரம் கிரியேட் பண்ணாம பணத்தை மட்டும் வாங்கிட்டு உங்க மகளை நாங்க பாத்துக்கிறோம், அவங்களுக்கு தேவை இருக்கிறதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிறோம்னு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது. இது வந்து 25-30 வருஷம் முன்னாடி எல்லாம் பிடிச்சது, இப்ப எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாட்டி பாகப்பிரவணம் பண்ணது எங்க தாத்தா பண்ணதுங்க. நாங்கெல்லாம் ஒண்ணும் பாகப்பிரவணம் பண்ணலைங்க. ஆமாங்க, தாய் தகப்பனை தான் சொல்றேன். உங்க அப்பாக்கு உங்க அப்பாக்கு வந்து சொத்து இருக்கும் போது உங்க சித்தப்பாக்கு இருந்திருக்குமே, உங்க பாதுகாப்புலதான் இந்த பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே எங்களுக்கு இல்லைங்க. அந்த டைம்லங்க ஒன்லி எங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே எங்க அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைங்க. அப்ப எப்படி இந்த மில் எல்லாம் வந்தது? ஏங்க நாங்க அதுக்கப்புறம் கடை வச்சுங்க, சம்பாரிச்சு அப்படி நாங்க பார்ட்னர்ஸா இருந்து நான் வந்து சம்பாரிச்சு அப்புறம் நாங்க மில்ல வச்சதுங்க. இது வந்துங்க நீங்க என்னன்னா வந்து உடனே இமீடியட்டா நம்ம வந்து எதுவுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஒரே விஷயம், உங்க மாப்பிள்ளை பேசுறாரு. வணக்கங்க. வணக்கம். அதாவது நான் ரவி பேசுறேங்க. நாங்க பொண்ணு வந்து கேட்கும் போது 3 பங்காளிகளும் தாய்மாலும் சேர்ந்து பிறந்த வீட்டு சார்பா பங்காளிய விருப்பத்தை பிள்ளையோட விருப்பத்தை கேட்டாச்சு. நாங்க கல்யாணம் பண்றதுக்கு பிள்ளை 3 பங்காளி சேர்ந்தா கல்யாணமே பண்ணி வைக்கிறோம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்க.
அதில் அவங்க 4 பவுன் நகை போட்டாங்க, மிச்சம் நீங்க எவ்வளவு நகை போட்டீங்கன்னு சொல்லி 3 வீட்டு பங்காளி சேர்ந்து எனக்கு கையெழுத்து போட்டு இந்த பிள்ளைக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு எழுதி வாங்கி கொடுங்க. எங்க அம்மா செத்து போனதுக்கு நகை 6 பவுன் போட்டோம் மேடம். ம் ம் ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அதை கொண்டு போய் இவங்க வந்து ஸ்பாட் ஃபீல கொண்டு உடனே இமீடியட்டா கொண்டு லோன் கடனை வச்சு லட்சுமி கடனை வச்சுட்டாங்க. சரி மிஸ்டர் அம்பலவாணன், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கேளுங்க. அவங்க உங்க தங்கச்சி உங்களையே நம்பி வாழ்ந்திருக்காங்க, நீங்க சொல்லறதே வேத வாக்குன்னு இருந்திருக்காங்க. இப்ப அவங்க மாப்பிள்ள வந்து அவங்க தங்கச்சியோட சேர்ந்து வாழறதுக்கு விருப்பப்படுறாரு. அந்த பசங்களுக்கு அப்பா தேவை, சரிங்களா? அக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க மிஸ்டர் அம்பலவாணன், நான் சொல்லி முடிக்கட்டும். இப்ப நீங்க எல்லாம் உங்க குடும்பத்தை பார்க்கணும், இந்த பசங்களை எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. அவங்க அப்பா அம்மா குடும்பத்தோட அவங்க சந்தோஷமா வாழட்டும். நீங்க வந்து அதுக்கான என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அது பெரியவங்களா இருந்து அதை பண்ணிடுங்க. நாங்க வந்து மேடம் அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து நல்ல வழியில கொண்டு போனோம்னா அந்த புள்ள வந்து கடன் வாங்கி நாங்க நிறைய தடவை கடன் கொடுத்துட்டோம், பணம் கொடுத்துட்டோம் இல்ல. கடைசியில முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட வந்து மக்கள் உரிமைக்கெல்லாம் வந்து நீங்க எப்படியாவது செய்யுங்க பாவம், நீங்க வந்து அவங்க வந்து இந்த ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, சிரமப்பட்டு போயிட்டாங்க, அதனால வந்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாம போச்சு, நீங்க பாத்து செய்யுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கடன் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களால 3 குழந்தைகளை வச்சு சமாளிக்க முடியாம வாங்கியிருப்பாங்க. நான் அது இல்ல சொல்லல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களே பெரியவங்களா பார்த்து இவங்களை சேர்த்து வச்சிருங்க, அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. மேடம் இல்ல இப்ப நாங்க இவரை இதெல்லாம் சேர்த்து வச்சு போய்க்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து என்ன பாடுறதுனால இவங்க சேலம் போக மாட்டேங்கிறாங்க, அவங்க ஈரோடு வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து வந்து அவங்க வீட்டுக்காரோட ரொம்ப நாள் வச்சாங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இங்க பெரிய வீட்டுக்கார ஒருத்தர் வந்து இருந்து எல்லாம் வந்து சேர்ந்து போல அந்த பணத்தை நான் 1,10,000 கொடுத்ததுக்கு ஏதோ ரவி பணம் கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாம் செட்டில்மெண்ட் எல்லாம் பாக்கியாருல செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்லி தான் பண்ணி எல்லாத்தையும் பாக்கி கொடுத்தாங்க. அவர் என்ன பேசணும் விருப்பப்படுறாரு, ஒரு நிமிஷம் பேசுங்க மாமா. நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது பூரா நாங்களாச்சு உங்களாச்சு. நீங்க வந்து நீங்க அதை செஞ்சேன் இதை செஞ்சதுலாம் அர்த்தம் இல்லாத பேச்சு. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க இந்த பிள்ளை கொடுத்துட்ட சீர்வரிசை என்னங்கிறது லிஸ்ட் கேட்கணும், அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க லிஸ்ட் கொடுத்துறீங்களா? எழுதி கொடுத்து என்ன நீ அந்த பிள்ளைங்க எங்க அம்மா சார்பில் வச்சிருந்த அத்தனையும் நீங்க சீர்வரிசை கொடுத்தீங்க. இந்த பிள்ளையோட பெர்த் சர்டிபிகேட் அவங்களோட டெத் சர்டிபிகேட் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் பணம் போட்டுருந்தாங்க, அது என்னாச்சுன்னு தெரியல, எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து எங்க பேசிட்டு இருக்காதீங்க. இது கேட்க எனக்கு கேட்க உரிமை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு பிள்ளைய கொடுத்தானே? பிள்ளைய எதுக்கு கொடுக்குற? இன்னொருத்த பிள்ளைய கொண்டு வந்து என்கிட்ட பொய்ய சொல்லி ஒப்படைக்கிற? அடுத்த பிள்ளை கொண்டு வந்து பொய்ய சொல்லி விருப்பத்தோட ஒரு பிள்ளை விருப்பத்தோட கேட்க விடாம உங்க அம்மா இருந்தா இதெல்லாம் தெரியும். இப்ப எந்த அம்மா இருக்கு? எங்க அம்மா சாம்போது நாங்க இருந்த பண்ணி இவரோட நாங்க இருந்து உட்காந்து பேசுறது பிள்ளை கூட்டிட்டு வந்தேன். செத்து போனது உங்க அம்மாவே பாக்கலப்பா. உங்க அம்மா உங்க தம்பி சும்மா கதை சொல்ல எல்லாம் வேண்டாம். நான் கேட்கற பதில் மட்டும் சொல்லுங்க. எங்க அம்மா பத்தி ஆயா பத்தி பேச வேண்டாம். சோறு போட்டு மிஸ்டர் அம்பலவாணன் பார்த்தது என்ன அலுவலகம் எல்லாரும் உங்க அம்மா வச்சு உங்க அம்மா மிஸ்டர் அம்பலவாணன் ஒரே நிமிஷம். மிஸ்டர் அம்பலவாணன் இத பாருங்க, இதுல பிரச்சனையே இல்ல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்தீங்க? இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் வந்து 3 வீட்டு குடும்பம். எங்க தாத்தால செத்து போயிட்டாங்க. அவங்க கல்யாணம் நடந்தது போல இப்ப எங்க அப்பா ஒண்ணுதான் இருக்காரு, மத்தவங்க செத்து போயிட்டாங்க. சரிங்க, அவங்க அந்த காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சரிங்க, நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்களோ அது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. அது 1 சவரன் ஆனாலும் சரி, 10 சவரன் ஆனாலும் சரி, 50 சவரன் ஆனாலும் சரி. இதுக்கு முன்னாடி மக்கள் உரிமை கலவரம் வந்து எங்கிட்ட டீல் பண்ணாங்கல்ல. அவங்க வசந்தன் ஒரு போன் பண்ண நம்பர் தரேன், அவரு பேசுங்க. ஏன்னா அம்பலவாணன் ஒரே ஒரு நிமிஷம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த புள்ளையோட அம்மாவோட டெத் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துடுங்க. இதெல்லாம் எங்க அப்பா தான் பேசுங்க, நான் பேச முடியாது. எங்க அப்பா ஏன்னா 30 வருஷம் எங்க அப்பா தான் செஞ்சிருக்காரு. நீங்க பேசுங்க, நீங்க வசந்திட்ட பேசுங்க. ஏன்னா மனித உரிமை கலவரம்னு ஒண்ணு வந்துருக்குன்னா நான் இவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னா, இப்ப வந்து இவர் வந்து காசு கொடுங்க பணம் கொடுங்கன்னு கேட்கல. என்னோட மனைவிக்கு அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன செஞ்சீங்க அதோட கணக்கு மட்டும் கொடுங்கன்னு. அதுக்குள்ள என்ன ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. அது கிளியர் பண்றதுக்காக தான் அவர் கேக்குறாரு. இது வந்து என்னன்னா எதுக்காக எல்லாம் கேட்கல எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. இது டீல் பண்ணது இதுக்கு முன்னாடி 2 பேர் பண்ணாங்க. ஒண்ணு அவங்க பெரிய வீட்டுக்காரர் பண்ணாரு, அவங்க சொந்தத்துல பங்காளி அவங்கதான் பெரிய வீட்டுக்காரர், அவருக்கு பண்ணாரு. சரி, நம்ம மறுபடியும் பேசினதே பேசி பிரயோஜனம் இல்ல. இத வந்து சட்டப்படி என்ன பண்ணமோ அவங்க பண்ணட்டும், நாங்க அவங்களோட இருப்போம். ரொம்ப நன்றிங்க. இப்போ அந்த பார்ட்டி இருக்கட்டும், அதுக்காக போய் நீங்க ஒன்னா வாழ மாட்டேன்னு எல்லாம் சொல்லாதீங்க. ஒன்னா வாழ்றதுக்காக சொல்ல வரலைங்க. இப்ப கடன் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நான் பேட் பண்ணி போறேன். எவ்வளவு கடன் இருக்குமா?
இப்ப மட்டும் மொத்தமா எல்லாம் சேர்த்து வரப்போற சீட்டு பணம் எல்லாம் சேர்த்து கட்ட வேண்டியது 1.5 இருக்குங்க மேடம். இவங்க வந்து கடன் வாங்கி வேற யாருக்கும் கொடுக்கல, தப்பான வழியில போல, பசங்களை படிக்க வச்சிருக்காங்க, குடும்பத்தை பாத்துருக்காங்க. அது நீங்க செய்ய வேண்டியதுதான். எப்படி ஆனாலும் பசங்களை நீங்க தானே பாக்கணும். பாக்குறதுக்காக சொல்ல வரலைங்க. இப்ப எனக்கு அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி கிடையாது. இல்லங்க, இப்ப அவங்க தனியா பண்ணறதுக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. எதுங்க குடும்ப பாரத்தை 2 பேரும் சேர்ந்து இல்ல இப்ப கடன் பிரச்சனை எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நெருக்கடி ஃபுல் அமௌண்ட் வேணுங்கிற நிலவரம். அதாவது ஒரு ரிலேஷன் பண்ணி கொடுக்குற அளவுக்குலாம் இல்ல, எல்லாம் முத்தி போய் எல்லாம் ஃபுல் அமௌண்ட் வேணுங்கிற நிலவரத்துல இருக்குது. அப்படித்தானே? ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஃபைனான்ஸ்காரங்க, மீதி எல்லாமே சீட்டு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. ஒருத்தர் மட்டும் தான் ஃபைனான்ஸ் 30 ரூபா கட்ட வேண்டியது, மீதி எல்லாமே வந்து சீட்டு பணம். அது இந்த 3 மாசம் இந்த மனித உரிமை கழகம் வந்து நாங்க மாமாட்ட பேசி உங்களுக்கு கண்டிப்பா இதை முடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லி அவங்க கூடயே இருந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப டைம் இழுத்து விட்டாங்க. இல்லைன்னா இது முன்னாடியே முடிஞ்சு நாங்க நீங்க வந்திருந்தோம்னா நீங்க சொல்ல. அப்ப இந்த காசை வந்து மாமா வீட்ல இருந்து வாங்கி கட்டலாம் பாக்குறீங்களா? இல்லைங்க, அப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது முடிச்சு கொடுத்துறோம், நாம எல்லாம் சேர்ந்து சம்பாரிச்சு கட்டி டைம் வாங்கிக்கலாம். முடிச்சு கொடுக்கலன்னா என்ன முடிச்சு கொடுக்கல்? அந்த கையெழுத்து வாங்கி கொடுத்து. என்ன கையெழுத்து? அது இப்ப கேட்ட இந்த டெத் சர்டிபிகேட். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமா? அது சும்மா அவர் அதுக்காக கேக்குறாரு. கேட்டீங்கன்னா இது வந்து இப்ப இதுலதான் எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாச்சுங்க. அதெல்லாம் விடுங்க, அதை விட்டுருங்க ரவி, அதெல்லாம் விடுங்க. இப்போ அவர் எழுதி கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போறது? எதுங்க அவர் எழுதி கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்க போறது? ஏங்க இந்த பிள்ளைகள் சொத்துல தானே எங்க தகராறு வந்து பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சு இவங்க கடைசி வரைக்கும் காப்பாத்துன்னு கூட்டிட்டும் போயிட்டாங்க. சரி, 10 வருஷம் கழிச்சு மடி நீ பாருன்னு சொன்னா இது எப்படி நான் ஒரு அவங்கள்ட்ட போட்டி போடுறீங்களா இல்ல உங்க மனைவியும் குழந்தைகளையும் நீங்க பாக்க போறீங்களா? எதுங்க நான் என்ன சொல்றீங்கன்னா இதுல வந்து இந்த அம்மா வந்து தாடி கெடுத்து குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்லிருச்சு. நான் சொல்றேன் அடுத்த கட்டத்துல வந்து நம்ம ஒன்னா சேர்ந்து வாழும் போது வந்து ஒரு கருத்து முதல் வராம இருக்காது. அது உங்க 2 பேருக்குள்ள இருக்கணும். அதுல அண்ணன் தம்பி யாருமே உள்ள வரக்கூடாது. இப்ப பாருங்க ரவி, நீங்க உங்க மனைவி உங்க பிள்ளைங்க சரிங்களா, உங்களுக்கு பெருந்தன்மையா அவங்க பண்ண தவற நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியறதாமா? ஆமா, தெரியறது இல்ல. அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது சரிங்களா? அவர் சொல்ற மாதிரி 5 பேரும் சேர்ந்து, பையன் இருக்கான், 2 பசங்க இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து கடன் அடைக்க பாருங்க. இப்ப அதுக்கு சாவகாசம் கேளுங்க. அதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாம தான் இருக்குது. இப்ப அது கூட நான் எய்ம் பண்ணி இந்த பிள்ளைக்கு நான் கம்ப்யூட்டர் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து நான் சொல்றேங்க, அதாவது சேர்ந்து வாழ போறாங்களா நம்ம தெரியாதுங்க. கம்ப்யூட்டர் வந்து ஒரு செட்டு எடுத்து கொடுத்து பாப்பாவுக்கு ஜிடிபி தெரியுங்க, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டிசைனிங் ஒர்க்கு ஓரளவுக்கு தெரியும். நான் பையன்கிட்ட என்ன சொல்லிட்டேன், நீங்கள் எல்லாம் வந்து சாயந்தரம் வந்து ஒரு 1 மணி நேரம் பக்கத்தில் ஒரு 4 கம்பெனி இது பண்ணி பார்த்தா ஒரு டெய்லி ஒரு 400 500 வரும். அது மாதிரி மாதம் ஒரு 30 ஒரு 10,000 15,000 வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. உங்களால் செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லை இந்த ஆர்டர் அப்படியே ஜாயின் பண்ணி விடுங்க, நான் வந்து நெட்டில் அனுப்பி விட்றேன் உங்களுக்கு செஞ்சு. நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணி அந்த கடனை பூரா அடைங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து உங்கள் பிரச்சனை ஈரோட்டு இருந்தால் எதுவும் தீர்த்துக்கு கொடுக்குற சூழ்நிலை எதுவும் இல்லை. 2வது அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு பொண்ணுக்கு ரொம்ப கிடையாதுங்க. அதாவது நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒன்று சொன்னதுக்காக செய்கிறது வந்து என்னோட எய்ம். நீங்க அவங்களோட வாழ விருப்பப்படலையா? எதுங்க நீங்க எதுங்க அவங்களோட நான் வாழ நான் இப்ப இந்த 10 வருஷம் கழிச்சு நான் இப்ப இந்த 1 லட்ச ரூபா கொடுத்தேன் பாத்தீங்களா, 1 லட்ச ரூபா கொடுத்து அரிசி மூட்டை நீங்க கணக்கு சொல்லாதீங்க, எனக்கு கணக்கே கேட்கல. கணக்கு கேட்கலைங்க. அந்த பைசா காசு பணம் கடன் அதெல்லாம் விடுங்க. நான் நடந்த விஷயம் சொல்றேங்க. இவ்வளவு நான் கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி கூட போன்ல வந்து நகை என்னடா ஆச்சு யாரு கேக்குறாங்க? ஏன் அப்ப மட்டும் காசுலான்னு கேட்டாங்க. நாங்க அப்ப இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் என்னை பார்த்து புரிஞ்சக்கூடிய சக்தி என்னமா? இல்ல மேடம், ஒரு தகாத வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்தது. அவர்கிட்ட இருந்து என்ன சொன்னாரு? அது பரவாயில்ல சொல்லுங்க, இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. பவுன் இந்த மாதிரி வேணும், அப்ப என்னவான்னு கேட்டாப்ல. இல்ல நீ 10 வருஷம் எவங்கிட்ட நீ போய் பொழைச்சி அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வான்னு ஒரு வார்த்தை விட்டுட்டாரு. அதனால வந்து எனக்கு பவுன் அந்த வார்த்தையை வந்தோன்னா என்னால சக்தி இல்லைங்க மேடம். அந்த மாதிரி வார்த்தை நான் பயன்படுத்தவே இல்லைங்க. நான் பயன்படுத்த அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்லிட்டேன் தெரியுங்களா, மறுபடியும் இந்த பிள்ளை என்ன இப்ப என்கிட்ட வந்த என்ன சொல்லிடுங்களா, நான் இவங்க வந்து வந்தது வந்து பணம் கேட்டாங்க. பணத்தை கேட்டு என்ன சொல்லிட்டாங்க, நகை வந்து போட்ட நகை என்னாச்சு, பையன் கூட கடைசியா ஒரு நாள் வந்து பஞ்சாயத்து பெரிய அங்க லோக்கல் சினிமா நகர்ல பஞ்சாயத்து நடந்துச்சு, நகையை கேட்டு விட சொல்லி. இவ பையனோட நகையை கேட்டுவான்னு சொல்றான். கேட்டாங்களா இல்லையான்னு மட்டும் சினிமா நேரில் வந்து நான் 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து அரிசி வாங்கி போட்டு நீ என்ன பிரச்சனை முடிச்சு விட்டுட்டு மறுபடியும் சரி ஏதோ பிள்ளைகளை ரெக்கவர் பண்ணிக்கலாம். என்னை பத்தி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பிள்ளைக்கு இல்லையே. நான் என்னை பத்தி புரிஞ்சுக்காம குடும்பம் நடத்தினா எப்படி? சரி ஒரே நிமிஷம். இப்ப என்னன்னா அவங்க சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்க 35 பவுன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவுன் நான் எடுத்து போலைங்க.
நான் சொல்றேன் கேட்டுங்க. நான் எடுத்துட்டு போன அன்னைக்கு போய் சரி அங்க போய் தைரியமா சொல்லுங்க. இல்லைங்க மேடம், அவங்க வந்து 35 பவுன் போட்டேன்னு சொல்லி சொன்னது உண்மை. ஆனா பவுன் வந்து இவங்க போட்டாங்க அவங்க போட்டாங்க, இப்ப பிரச்சனையே இல்ல 35 பவுன் உங்கள்ட்ட இருந்ததா? இருந்ததுங்க. அவங்க 40 எல்லாம் இருந்தது நகை உங்க அவங்க நகை வந்து 10 பவுன் வந்து 6 உட்காரத்துக்கு போடுறது 6 கல்லு செட்டு 10 பவுனுக்கு 20 பவுன் குஞ்சம் கம்மல் ஜிமிக்கி மாட்டலே வளையல் வந்து அதெல்லாம் இங்க ஒரு 5 பவுன் தவிர்த்து மீதி எல்லாம் இவர்கிட்ட தான் கொடுத்தேன். இவர்தான் எடுத்துட்டு போனாப்ல. இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா இப்ப நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி எது நம்ம சேலத்துக்கு கஷ்டப்படணும்? இது எடுத்துட்டு போனாங்க இல்லைங்க மேடம். அப்ப குடும்ப சூழ்நிலை நீங்க தங்கச்சிக்கு கல்யாணம் போட்டது. குடும்ப ஆனா சூழ்நிலைக்கு இப்ப பவுன் வந்து யாரு போட்டதுதான் பிரச்சனை. இவரு போட்டதா அந்த அவங்க பவன் எங்க? அது இவங்க எடுத்து எல்லாம் செலவு பண்ணி கடைசியில் கோயிலுக்கு யாரு செலவு பண்ணாங்க? யாரு இவங்க? நான் பிரிஞ்ச பிறகு எல்லாம் எடுத்து செலவு மேடம் பண்ணிருக்காங்க. சத்தியமா இல்லைங்க மேடம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 14 வருஷம் இது மட்டும் தான் நடந்தது. 5 பவுனு பிள்ளைக்கு போட்டது, கட்டி சோத்து பவுனு, பொங்க சீர் பவுனு, 3 பவுன் கொடுத்தாப்ல. அந்த 3 பவுன் முதல் கொண்டு எல்லாம் சகலம் கணக்கு நான் வச்சிருக்கிறேன் மேடம். ஆனா அந்த பவுனுக்கு தான் பையன் நானும் கேட்டேன் நானு. ஏன்னா நான் இவர் மேல நம்பாமையே இல்ல. ஒரே அந்த நிமிஷம் கடன் பிரச்சனைக்காக நான் கேட்டேனே தவிர வேற அந்த எதுக்காக நான் இல்ல. பவன் இவர்ட்ட கொடுத்தீங்களா இல்ல உங்ககிட்ட இருந்ததா? இவர்கிட்ட தான் கொடுத்தேன். அப்ப மூட்ல வாங்கிட்டு வந்து இவருக்கு தான் கொடுக்க முடியும். பிள்ளைங்க எல்லாமே சாட்சி. இதுதாங்க இப்ப கடை சிக்கலே வர ஆரம்பிச்சிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அவன் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுத்து அங்க இருந்து நான் வந்து நான் போட்டு வந்தது நீங்க வந்து தப்பா பேசுறீங்க. இல்லைங்க. இவ்வளவு நேரம் நியாயமா பேசுறீங்க, இப்ப இல்லைங்க. தப்பா பேசுறீங்க. எப்படிங்க? அவங்க நகை உங்கள்ட்ட கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கலைங்க. நான் வந்து ஏங்க சேலத்துல போய் கேளுங்க அவர்ட்ட. இல்ல சேலத்துல போய் சினிமா நகர்ல ரெப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்படி நான் சொல்றேன். நகையை வச்சு மேடம் நான் 3 பேர் சாட்சி இருக்கோம். அக்காவுக்கு தெரியும். பெரிய சின்ன நீங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போனதா இப்ப யாரும் சொல்லல. எல்லாம் ஒட்டுக்கா நாம இருந்தப்பதான். வாழ்ந்த காலத்துல நீங்க பிரிஞ்சு 14 போனதுக்கு அப்புறம் வருஷமா 5 ஒட்டுக்கா பவுன் நீங்க இருந்தப்பதான். கிட்ட இருந்தது. மீதி பவுன் 30 பவுன் என்னாச்சு? இப்ப நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பவுன் இருந்தது. தூக்கி என் கையில கொடுத்தேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? தூக்கி நான் கையில என்ன சொல்றேன்னா இருங்க இருங்க இல்ல, இருங்க ஒரு இருங்க. 4 பவுனோ 5 பவுனோ அந்த மிஷினுக்கா வாங்கி போட்டது. புரிஞ்சுட்டியா? நான் சொல்றேன் மேடம், மிஷின் உண்மையை கழட்டி கொடுத்தவன் இதுல- நானு, எடுத்துட்டு போனவர் அவரும் மேடம். 10 பவுன் ராஜலட்சுமிக்கு அம்பலவானாங்க. அவங்க எல்லாம் கூட்டா இருந்தாப்ல. இவங்க மாப்பிள்ள எங்க அண்ணன் இவரே சொல்லி அவங்க வந்து அண்ணன் சொன்னாப்ல, பெரியப்பா அண்ணன் கூப்பிட்டுட்டு, இந்த பாருமா மாப்பிள்ள தொழில் செய்ய விரும்புறாரு, நகையை கொடு, என்ன விருப்பம் நீங்களே போட்டு நகை கொண்டு சொன்னீங்களே, எல்லாரும் அவங்க தொழிலுக்கு அவங்க ஒய்ஃப் கழட்டி கொடுத்துருப்பாப்ல. கழுத்துல காதுல மட்டும் போடுறது மீதி எல்லாமே கழட்டி கொடுன்னு சொன்னாரு. மறுபேச்சு இல்லாம 10 பவுன் அவங்க இவர்தான் பேர்ல மில்லு எடுத்துட்டு நடந்திருக்குங்க. அவங்க பேர்ல மில்லு நடத்திருக்காங்க. நான் என்ன செய்ய முடியும்? மேடம் நான் சொல்லி முடிச்சல அவங்க சொல்ல சொல்லுங்க மேடம். 10 பவுன் கொடுத்தது, 10 பவுன் ராஜலட்சுமி அப்படிங்கிற இதுல போட்டு கொண்டு போய் போட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சு மில்லு சரியா ஓடல. 30,000 ரூபாய் இவரை கொண்டு போய் கொடுத்தாரு. நகையை இவர்தான் கொண்டு போய் கொடுத்து, நாள நகையை அழிக்கிறது இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் 10 பவுன் இவரே நகையை அழிச்சு கொண்டு போய் 30,000 கொடுத்து அவங்க மேற்கொண்டு 40,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அந்த பணமும் நான் தொடல எங்க கைக்கு வரல. ரெண்டா இவர் தங்கச்சிக்கு கடைசி தங்கச்சிக்கு 5 பவுன் போன பிள்ளையோடைய பவுன் தான் 5 பவுன் நான் போட்டேன். இவங்க எல்லாருமே இருந்தாங்க, எங்க அப்பவும் எல்லாரும் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்ல. பவுன் வேணுமான்னு கேட்டாப்ல. நான் தான் என்னுடைய 5 பவுன் பிள்ளையோட 5 பவுன் எடுத்து நான் கொடுத்தேன். நான் வந்து கூட்டு குடும்பமா இருந்ததுனால எல்லாமே நம்ம சொந்தம், நம்ம கூட பிறந்தது அப்படின்னு நினைச்சு நான் செஞ்சேனே தவிர, நான் என்னோட சூழ்நிலைக்காக தான் கேட்கல தவிர செஞ்சதை நான் சொல்லி காமிக்கல. இல்ல. அப்ப இவங்க கேட்டீங்கன்னா தொழில் பண்ணுனாங்க, செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் எடுத்துலாம் போலீங்க. பணம் நகை வந்து இவங்க முதல்ல சொல்லாம இத செஞ்சுட்டாங்க. பாருங்க, நீங்க இப்ப பேசுறது சரியே கிடையாது. எப்படிங்க? அவங்க தனி பொம்பளையா அந்த 3 பசங்களை இவ்வளவு தூரம் அது கொண்டு கஷ்டப்படுறது வந்திருக்காங்க. உண்மைங்க. சரிங்களா? நகைய வாங்கிருக்கீங்க, உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏங்க, வாங்கிருக்கீங்க. இதுல பிரச்சனை வரும்னு சொல்லிதான் அவங்க பெரிய உங்க பொண்ணு- தங்கச்சி, இல்ல, ஒரு உங்க நிமிஷம். இந்த பெரியப்பா, அண்ணா, தம்பி, தங்க எல்லாமே வேண்டாம். இது உங்க 5 பேருக்குள்ள பிரச்சனை. ஏங்க அன்னைக்கு வந்து ஒரு இது எனக்கு கூப்பிட்டு நான் எத்தனை தடவை வீட்டுக்கு போயிருக்கேன், கேட்கலாம்ல, நகை கேட்கலாம்ல. இப்பதான் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. எது இப்பதான் பிரச்சனை பிரச்சனை வரும்போது வந்திருக்கு. பிரச்சனை வந்து தொலை இவங்களா செலவு பண்ணிட்டு கூட கடைசியில நான் எவன்கிட்ட கேட்ட மாதிரி கேட்கலாம்ல. நகை நான் சொல்றது வந்து கேட்ட இங்க மாதிரி நான் வந்து இங்க இந்த பிள்ளை கூட நான் வந்து நகை சேர்த்து சீட்டு போட்டு செஞ்சுட்டு இருக்கேன்னா என்ன காரணம்? எது அந்த 3 பசங்களை இப்படி ஆளாக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? இவங்க ஆளாக்குனது செலவு பண்ண இவங்க சுமை ஏத்துக்க சொல்லையே. நான் ஆரம்பத்தை சொல்றேன் நானு. சும்மா ஏத்துக்க சொன்னீங்களோ இல்லையோ அவங்க சுமந்துட்டாங்க. இல்லங்க, நான் அவகிட்ட ஏற்கனவே சொல்றேன்மா, கணவன் மனைவிங்கிற அடிப்பில பிரிஞ்சா விஷயம் வேறங்க. 3 குழந்தை தாயா இருக்க, வாமன் சேலத்துக்கு வாமான்னு கூப்பிட்டு கூட வர முடியாது. இப்ப அதெல்லாம் ஏன் ரவி பேசுறீங்க? இப்ப ஏங்க நான் ரவி, இப்ப அதெல்லாம் பேச மனசுதான். வேண்டாம். இத பாருங்க, உங்களுக்கு உங்க பசங்க மேல பாசம் இருக்கு. எதுங்க? உங்க பசங்க மேல நான் நிச்சயமா கண்டிப்பா பாசம் இருக்கு. இல்ல, இல்லாம இப்ப இருக்காது. அவங்கள மன்னிச்சிருங்க. இவளு நான் தப்பா நினைக்கலைங்க. நான் இவர் தப்பா நினைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா இனிமே வாழ்ந்து காட்டணும். சில விஷயங்கள் வந்து பொருளாதார ரீதியில் ரொம்ப நெருக்கடிகள் இருக்குது. இப்ப நீங்க கைவிட்டீங்கன்னா அவங்க எங்கெங்க போவாங்க? எதுங்க? சரி, நான் உங்ககிட்ட கேக்குறேம்மா, கடன் வாங்குறது எனக்கு ஆள் அம்புலும் தெரியாது. நான் போய் பேச முடியாது. டைமிங்ஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் சொல்ற ஒரு வாழ்க்கையில வந்து நிம்மதியா இருக்கணும். அப்புறம் மறுபடியும் பண பிரச்சனை கிளப்பிட்டோ நகை பிரச்சனை கிளப்பிட்டுக்கிட்டோ கசகசன்னு பார்த்தீங்கன்னா எதிராகாது. நெருக்கடியான காலகட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன நெருக்கடியில கொடுத்தீங்கன்னா நான் என்னால செய்ய முடியாது எதுவுமே. இப்ப ஒன்றையும் முழுசா கொடுக்கணுங்கிறது இல்லை. இப்போ இருக்கிறது 80 கையில 60 பாதி பாதியே கொடுத்துட்டு
டைம் கேட்டா யாராவது இல்ல ஒருத்தவங்க உங்ககிட்ட இருந்து எது தெளிவான பதில் என்கிட்ட இல்லங்கிறத அன்னைக்கே நான் கேட்டேன். முதல் 4 லட்சம் நீங்க, அப்புறம் 3 லட்சம் நீங்க. எங்க மாப்பிள்ளையில வச்சு பேசுறாங்க, கணக்கு விட்டு போகுது கடையில இடையில. நாளைக்கு கடன்காரன் வந்து வாசப்படி என்னைய சட்டையை பிடிச்சிட்டு என் தொழில் எல்லாத்தையும் கெடுத்து வச்சேன்னா நங்க போய் நிக்க போறேன். மறுபடியும் எல்லாமே ஒட்டுமொத்தமா முங்கிரவா. என்னங்க பொருளாதார பிரச்சனையை வச்சுதாங்க குடும்பத்தை நடத்த முடியும். பொருளாதாரமே இல்லாம அப்புறம் எல்லாம் 5 பேரும் சேர்ந்து முங்கவா. இந்த பாருமா, அவரோட பிரச்சனையை புரிஞ்சுங்க. நீங்க 10 வருஷம் உங்க அம்மா அவரை தூக்கி போட்டு வேண்டான்னு உட்காந்துட்டாங்க. இப்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தோடனே திருப்பி நீங்க அவர்கிட்ட போவீங்க. அவர் அது கொஞ்சம் சேஃப்டி பாத்துக்கிறாரு. திடீர்னு பெரிய ஒரு பாரத்தை சுமக்கிறதுக்கு அவர் தயங்குறாரு. நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இல்லையா? இப்ப கரெக்டா என்ன சிச்சுவேஷன் அவர்கிட்ட சொல்லுங்க. இப்ப கரெக்டா எங்களுக்கு இப்போ ஒரு நெருக்கு வந்து 80 ரூபாங்க மேடம். அவர் சொல்ற மாதிரி கொஞ்சமாச்சும் டைம் கேட்கணும் அப்படின்னா அதுல பாதி ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபைனான்ஸ் 30 ரூபா, மீதி வந்து சீட் அமௌண்ட் தான் இருக்குது. அது ஏதோ ஒரு 10 கொடுக்க வேண்டிய 3 பேத்துக்கு 10 5 அந்த மாதிரி கொடுத்துட்டு சொல்ற மாதிரி ஒரு 2 மாசம் 1 மாசம் டைம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒரு ஐடியா கொடுத்தா சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேம்மா, கேளுங்க. உங்க அப்பாவோட நீங்க 5 பேரும் சேர்ந்து வாழுங்க. இன்னையில இருந்து நீங்க சேர்ந்து வாழறதுல இருந்து குடும்ப பாரத்தை அவர் பார்த்துப்பாரு. ஆனா அந்த கடன் அவரோட மண்டையில போடக்கூடாது. கடன் நீங்க 4 பேரும் சேர்ந்து அடைக்கணும். கடன் 5 பைசா உங்க அப்பா கொடுக்க மாட்டாரு. அதுக்கு தயாருன்னா ஓகே அரவி. என்ன கடன் இருக்கோ அந்த கடனுக்கு அவர் பொறுப்பாளி கிடையாது. அவர் தூக்கி போட்டுட்டு போடல, உங்க அம்மா தான் வேண்டாம் சொன்னாங்க. அத பெரியப்பா சொன்னதுனாலயா இருக்கலாம், அவங்க அதுல ஏதாவது சூழ்ச்சி பண்ணிருக்கலாம். அதுக்கெல்லாம் அவர் பொறுப்பு கிடையாது. இப்ப உங்க அப்பா இங்க வந்து உட்கார்ந்து பேசுறாருன்னா அவர் ஜென்டில்மேன். புரியுறதாமா? குடும்ப பாரத்தை இன்னும் அவர் பார்த்துப்பாரு. உங்க அம்மாவோ நீங்களோ சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை ஓட்ட வேண்டாம். உங்க 4 பேரையும் பாத்துக்கிறது அவரோட பொறுப்பு. ஆனா கடன் 1 பைசா கூட அவர் அடைக்க மாட்டாரு. நீங்க தான் அடைக்கணும். 1 லட்சம் கொடுத்துட்டேன் கடனுக்கு. அது நீங்க நீங்க உங்களால குடிக்க முடிஞ்சா கொடுங்க. ஆனா அது அவரோட மண்டையில போடக்கூடாது. நடந்ததெல்லாம் நடந்தது போச்சு. உங்க அப்பா மேல பாசமா இருங்க. ஒரு குடும்பமா அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா நல்லா சண்டை போடுங்க. அவங்க 2 பேரும் தேவையில்லாத வார்த்தைகள், முறையில்லாத வார்த்தைகள் பேசினாங்கன்னா நீங்க சத்தம் போடுங்க, தப்பே இல்ல. சரிங்களா? ஓகே, சரி சரிங்களா? அந்த கடனை அடைக்கிறதுக்கு சந்தோஷமா இருங்க. சரிங்களா? உங்க வாழ்க்கைய நல்லா பாத்துங்க, குடும்பத்தை ஒண்ணா வச்சுங்க. அதுதான் நான் சொல்றது, பிள்ளைகளை பாத்துக்கணும். இனி நம்ம இதை விட நல்ல அவங்க மனுஷன். யோசிச்சு பாருங்க, அவர் தூக்கி போட்டுட்டு கை கழுவிட்டு போயிருக்கலாம், இன்னொரு கல்யாணம் பண்ணி இருக்கலாம். இது என் பசங்களே இல்ல, அவதான் தூக்கிட்டு போயிட்டாளேன்னு சொல்லலாம். அவரை எதுவுமே சொல்லல. இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு பசங்க மேல இருக்க பாசத்தினால. அதுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். நாங்க அந்த கஷ்டப்பட்டிருக்கேங்க. எங்க அப்பா இல்லாம நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எங்க அப்பா எங்களை பிரிஞ்சு நானு எங்க தங்கச்சி மாதிரிலாம் நாங்க கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாம் செஞ்சிருக்கோம். அதே வாழ்க்கை எதுக்கு எங்களுக்கு தொடரணும்? இதுதான் உண்மை. வேற எந்த ஒரு காரணம் கிடையாது. என்னுடைய கஷ்டத்தை என் பையன் படக்கூடாது. எங்க வாழ்க்கையை இவங்க யார்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா சப்போஸ் நம்ம நேர்கள்ல யாராவது இவங்க காசு வாங்கினவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த பசங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஒரு ஜென்வினான ஒரு உண்மையான ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. கூடிய சீக்கிரம் 1 வருஷத்துல அவங்க அந்த பிரச்சனை கடன் எல்லாம் அடைச்சிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன விதத்துல உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்க பண்றோம். சொல்வதெல்லாம் உண்மை குழு வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும், ஆதரவா இருக்கும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்